Hello friends, welcome to Chennai to Mangalore friends. இன்னைக்கு இந்த சேனல்ல டைமண்ட் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுல ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். 1 கிலோ மைதா மாவுக்கு 2 முட்டை சேர்த்தா சரியா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கிலோ சர்க்கரையில அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க விடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்கா திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப் வர மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நாம ரெடி பண்ணி வச்சிருக்க
சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுகர் சிரப்பில் இருக்கிறது ஒரு நிமிஷம் வரைக்கும் அதில் நல்லா ஊறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த சுகர் சிரப்பில் இருக்கிறத எடுத்து நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டைமண்ட் பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.